ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வெள்ளை கொண்டை கடலை, முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு சேர்த்து ஒரு சூப்பரான ஒரு குழம்பு எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம். இந்த குழம்பு எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நீங்களும் நான் சொல்கிற இதே அளவுகளோட செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள். இது செய்கிறதுக்கு ஒரு கப் அளவுக்கு வெள்ளை கொண்டை கடலையை ஊற வச்சு அதோட உப்பு கொஞ்சம் தண்ணி சேர்த்து 3 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கலாம். 1/4 மூடி அளவுக்கு தேங்காய், 2 தக்காளி, பெரிய தக்காளி இருக்கிறதுனால 2 எடுத்துக்கிறேன். இதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருங்க. அடுப்பில் ஒரு கடாய் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுருங்க. வெந்தயம் நல்லா பொரியட்டும். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், பெரிய வெங்காயத்தை, அதை இதோட சேர்த்துக்கலாம். ஒரு துண்டு பெருங்காயத்தையும் எண்ணெயிலே போட்டுருங்க. அது பொரிஞ்சிடும். கட்டி பெருங்காயமாக இருக்கிறதுனால நான் சேர்த்துருக்கேன். தூள் பெருங்காயம் இருந்தால் 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இதோட ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இன்றைக்கி நான் முருங்கைக்காயும் உருளைக்கிழங்கும் சேர்த்து இந்த குழம்பு பண்ண போகிறேன். உங்களுக்கு கத்திரிக்காய் பிடிக்கும்னா கத்திரிக்காயும் இதோட சேர்த்துக்கோங்க, சூப்பராக இருக்கும். முருங்கைக்காயும் உருளைக்கிழங்கும் சேர்த்துட்டு அப்படியே வதக்கிடலாம் எண்ணெயில். இது சும்மா 2 வதக்கின உடனேயே இதுக்கு தேவையான மசாலா பொருட்களையும் இதிலேயே சேர்த்துடலாம். எண்ணெயிலே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் மல்லித்தூள்லாம் சேர்க்கும்போது ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க. இது எண்ணெயிலே சேர்த்துட்டு அதோடு நல்லா வதக்கும்போது கலர் நல்லா இருக்கும். கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன கோலிக்கூடு சைஸுக்கு புளியை ஊற வச்சு வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்துட்டு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையுமே கலந்து விட்டுட்டு கொண்டைக்கடலையும் சேர்த்துடலாம். கொண்டைக்கடலை பாருங்கள், அமுத்துனா நல்லா அமுந்து வெந்திருக்கணும், பார்க்க முழுசாக இருக்கணும். அந்த அளவு வெந்து வந்திருந்தால் கரெக்டாக இருக்கும். அதையும் குழம்புல சேர்த்துக்குங்க. இதோட இன்னும் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை மூடி வச்சிடலாம். இதெல்லாம் நல்லா வெந்து வரட்டும், காய்கறி நல்லா வேகட்டும். மூடி போட்டு ஒரு கொதி வரட்டும். வந்ததுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கொதிக்க விட்டுருங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் தக்காளியும் இதோடு சேர்த்துடலாம். தேங்காய் தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் குழம்பு ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு சிம்மில் வச்சு கொதிக்க விடுங்க, போதும். அம்மாவின் சமையலறை கோயம்புத்தூர் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஆல்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனே வரும். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். சூப்பரான வெள்ளை கொண்டைக்கடலை குழம்பு ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.